வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது நம்மளோட டெஸ்ட் பேட்சுக்கான ஒரு அப்டேட் வீடியோ தான். ஆக்சுவலி நம்மளோட சேனலில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் மே 1 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடியே டெஸ்ட் 1க்கான ஷெட்யூலு, அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருந்தோம். மே 1 ஒரு வாட்டி நீங்கள் எல்லாருமே டெஸ்ட் எழுதியிருந்தீங்க. அதுக்கானது தான் இங்கே இருக்கும் உங்களுக்கு அந்த ஆப்பில் போனீங்கன்னா. ஆனால் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பயர்ட் இருக்கும். ஏன்னா அந்த டைமிங் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 24 ஹவர்ஸ் மட்டும்தான் இந்த பட்டன் வந்து எனேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிசேபிள் ஆயிரும். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாதுன்னு. அதே மாதிரி டெஸ்ட் 1 வந்து திரும்ப 6ஆம் தேதி ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு திரும்ப ஒரு வாட்டி எனேபிள் பண்ணி விட்டுருந்தோம். ஏன்னா புதுசாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்ததுனால அவங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்த்துக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிருச்சு. திரும்ப இது வந்து ஓப்பன் ஆகாது, ரீஓப்பன் ஆகாது. இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா டெஸ்ட் 2 பற்றின அப்டேட். ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து மொத்த ஷெட்யூலும் சொல்லியிருந்தேன். ஒருவேளை நீங்க புதுசா இருக்கீங்கன்னா, இந்த இடத்துல போய் நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல மொபைல் ஆப்ல ஃப்ரீயா நம்ம குரூப் 4க்கு கண்டக்ட் பண்ற டெஸ்ட்டோட மொத்த ஷெட்யூல் பிளானும் அதுல இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அதுபடி 2வது டெஸ்ட் 8ஆம் தேதி நடக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட். ஆல்ரெடி மே 1 ஒரு டெஸ்ட் முடிஞ்சது. இப்போ நாளைக்கு மே 8ஆம் தேதி டெஸ்ட் 2 வந்து நடக்க போகுது. அந்த டெஸ்ட் 2க்கான சிலபஸ் தான் இது. தமிழ்ல யூனிட் 2, ஜிகேல ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, கரண்ட் அஃபேர்ஸில் டிசம்பர் 2024ஓடது, மேக்ஸில் வந்து பெர்சன்டேஜ் அண்ட் ஆல்ஃபா நியூமரிக். இந்த சிலபஸ் மட்டும் இந்த டெஸ்ட் 2ல டெஸ்ட்டுக்கு வரும். கிட்டத்தட்ட 50 கொஷின் வரும். உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இதுக்கப்புறம் நீங்கள் யாராவது புதுசாக ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை வந்து நாங்கள் ரீஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் செகண்ட் டெஸ்ட்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. மேபி டைம் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் நாங்கள் வந்து எல்லா டெஸ்ட்டையுமே ஒரு வாட்டி நாங்கள் வந்து ரீஓப்பன் பண்ணி விட்றோம். நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க செகண்ட் டெஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து கொஷின்ஸ் வந்து மொத்தம் 50 கொஷின் இருக்கும். அதில் தமிழில் வந்து 20 கொஷின், ஜிகேல வந்து 15 கொஷின், கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 5 கொஸ்டின், மேக்ஸில் 10 கொஸ்டின். இப்படி மொத்தம் 50 கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு சஃபுல்லாக இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து கிளிக் மட்டும் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். ரிசல்ட் இங்கே இருக்கு இல்லையா, இந்த ரிசல்ட்டில் போய் பார்த்தா உங்களோட ஆன்சரை, உங்களோட ரிசல்ட்டு மொத்த ஸ்கோரை வந்து ஆன் த ஸ்பாட்லேயே உங்களுக்கு அது காமிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணும்போது எது சரியான ஆன்சர், எது தவறான ஆன்சர்ன்றதையும் உங்களுக்கு அங்கேயே டீட்டெயிலாக அது வந்து சொல்லிடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், கீழே டெஸ்ட் 2க்கான ஸ்டடி மெட்டீரியல் இங்கே இருக்கும். எல்லா வீடியோஸும் அதில் நான் போட்டிருக்கேன். எதெல்லாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அதில் போய் ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டு, இந்த பட்டன் வந்து இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு இது ஓப்பன் ஆகும். நாளைக்கு நைட்டு 12 மணியோட இந்த பட்டன் வந்து இதே மாதிரி எக்ஸ்பயர்டுன்னு வந்துடும். அது வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு இது எனேபிளாக இருக்கும். இதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ படிக்காதவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, டெஸ்ட் 2க்கான போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டை வந்து இந்த 1 டேக்குள்ளே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து திரும்ப ரீஓப்பன் பண்ண மாதிரி செகண்ட் டெஸ்ட்டை பண்ண மாட்டோம். ஏன்னா டைம் வந்து ஆல்ரெடி ஒவ்வொரு ஷெட்யூல் முடிக்கிறதுக்கு 1 வீக் தான் இருக்குது. இதில் திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆயிரும். ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் அப்படி பண்ணோம். அதனால் செகண்ட் டெஸ்ட்டு 24 ஹவர்ஸ் தான் இருக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பாதி தான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் சரி, டெஸ்ட்டை ஒரு வாட்டி அட்டன் பண்ணி பாருங்கள். இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. நிறைய பேர் வந்து ரேங்க் லிஸ்ட் போட்டால் கூட நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்ததுனால நாங்கள் ரேங்க் லிஸ்ட் கூட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு பப்ளிஷ் பண்ணலை. ஒருவேளை நீங்கள் பண்ணுங்கன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா வேணால் நாங்கள் வந்து அடுத்திருந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறோம். ஓகே, இந்த அப்டேட்டை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நைட்டு செகண்ட் டெஸ்ட்டு நம்மளோட மொபைல் ஆப்பில் வந்து ஓப்பன் ஆகுது. நாளைக்கு நைட்டு வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. ஒவ்வொரு கொஷினும் உங்களுக்கு முக்கியமானது. நீங்கள் படிக்காட்டி கூட நீங்கள் கொஷினை அஸ்யூம் பண்ணவாது கற்றுக்கோங்க. தெரியாத கொஷினை போட்டு பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ மேக்ஸ் நீங்கள் ஒன்று தப்பாக போடுறீங்க அப்படின்னா இல்லை இதுதான் சரியான ஆன்சர்னு வந்துடும். அதை வச்சே நீங்கள் ஆன்சரை வந்து எப்படி கொண்டு வர்றதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் வந்து 50 கொஷினில் 30 மார்க் தான் எடுத்திருக்கீங்கனாலும் மிச்சம் 20 கொஷினையும் படிச்சுக்கோங்க.
மொத்தம் கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்துலயே நீங்க படிச்சுட்டு போங்க. ஏன்னா நான் ஒன்ஸ் வந்து டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க திரும்ப அந்த 24 ஹவர்ஸ் ஃபுல்லா எனேபிளாவே இருக்கும்னு நினைக்காதீங்க. 24 ஹவர்ஸ் மொத்தம் இருக்கும். ஒரு தடவ நீங்க டெஸ்ட்ட சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, திரும்ப உங்களுக்கு ரீஓப்பன் ஆகாது. உங்களோட ஆப்ல உங்க லாகின்ல வந்து அவ்வளோதான். அது வந்து டெஸ்ட் கம்ப்ளீட்டட்ன்னு வந்துரும். அதனால அந்தந்த கொஸ்டின் நீங்க மிஸ்டேக் பண்ணும்போதே, அது கரெக்ட் ஆன்ஸர் எதுன்னு சொல்லுது, அதுல காமிக்குதோ, அத நீங்க நல்லா பார்த்துட்டு, ஓ! இதுக்கு தான் இது ஆன்ஸரா? அப்படிங்கிறத நல்லா படிச்சுக்கிட்டு நீங்க அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் போங்க. எல்லாத்தையும் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் குடுத்துருங்க. ஓகே, டெஸ்ட்ட நல்லபடியா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.